வணக்கம். குக்கூஸ் டெய்லி. ஒரு 14 வயசு பொண்ணுங்க கல்கத்தாவில் அரசு நடத்தின, மேற்கு வங்காளத்தினுடைய கல்கத்தாவில் அரசாங்கம் நடத்தின ஒரு அறிவியல் கண்காட்சியில போட்டியில கலந்துகிட்டா. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. அவளோட பேர் அனோசராய் சௌத்ரி. அவ என்ன அறிவியல் கண்காட்சியில ஒரு ஆய்வுக்காக பரிசோதனை கொண்டு போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 டம்ளருங்க, அதுல தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியை தனியா எடுத்து வச்சுட்டாங்க. முதல் டம்ளர் தண்ணியில ஒரு 2 எழுத்து சொல்ல அரை மணி நேரம் ஒலிக்க செஞ்சாங்க. அந்த ஒலிப்பு மூலமாக அந்த டம்ளர்ல இருந்த தண்ணியில ஒரு அதிர்வலை ஏற்பட்டது. அந்த அரை மணி நேரம் முடிஞ்ச பின்னாடி அந்த தண்ணியை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃப்ரீசர்ல வச்சுட்டாங்க. அடுத்து இன்னொரு டம்ளர் தண்ணி எடுத்தாங்க. ரொம்ப எதிர்மறையான கருத்துக்கள், ரொம்ப ரொம்ப சண்டை போடுற, ரொம்ப மனதை புண்படுத்தக்கூடிய, காயப்படுத்தக்கூடிய கடினமான வார்த்தைகளை பேசின ஒரு ஒலிப்பான் அது ஒலிக்கப்பட்டது. அதுவும் அந்த இன்னொரு டம்ளர்ல இருந்த தண்ணியில ஒரு அதிர்வலையை உருவாக்குச்சு. இப்ப இது அரை மணி நேரம் ஒலிபரப்புன பின்னாடி அந்த தண்ணி, அந்த டம்ளர்ல இருந்த 2வது டம்ளர்ல இருந்த தண்ணியை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. அந்த 2 தண்ணீரும் பனிக்கட்டியாக மாறக்கூடிய, திடநிலைக்கு மாறக்கூடிய நேர கால அளவுல வச்சுட்டு அந்த 2 டம்ளரையும் வெளியில எடுத்து வச்சாங்க. அந்த அனோசராய் சௌத்ரி அப்படிங்கிற அந்த 14 வயது 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. இப்போ அந்த நடுவர்கள் கேட்டாங்க, அறிவியல் அறிஞர்கள் கேட்டாங்க, என்னமா உங்களுடைய ஆய்வு அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணு சொன்னாங்க, இங்க பாருங்க, அந்த 2 எழுத்து சொல் உச்சரிக்கப்பட்ட இந்த டம்ளர்ல இருந்த தண்ணி என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அந்த டம்ளரை கவுத்தும் பொழுது அதுல முழுமையான பாலம் போன்ற ஒரு பனிக்கட்டி, அது தெள்ள தெளிவா இந்த பக்கம் இருக்கிற பொருள் அந்த பக்கம் தெரியுது, அந்த பக்கம் இருக்கிற பொருள் இந்த பக்கம் தெரியுது. ஒரே பனிக்கட்டியாக கண்ணாடி போல அது ஒரு மாதிரி இருந்தது. இங்க ரொம்ப சண்டை வார்த்தைகளும், கடினமான வார்த்தைகளும், தகாத வார்த்தைகளும், எதிர்மறையான வார்த்தைகளும் பேசப்பட்ட அந்த ஒலியை கேட்ட அந்த டம்ளர்ல இருந்த தண்ணியை கவுத்தும் பொழுது அப்படியே பனிக்கட்டியாக திடமாக இல்லாம அப்படியே நொறுங்கி போய் அப்படி கொட்டுன உடனே பரவலா பறந்து போச்சு. பனி துகளா, சின்ன சின்ன பனி துகளா போச்சு. இப்போ இந்த நடுவர்கள் கேட்டாங்க, இதுல இருந்து என்னமா நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னப்போ, அந்த 2 எழுத்து சொல்லை ஒரு குறிப்பிட்ட அதிர்வலைகள் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாயால் உச்சரிக்கும் பொழுது அவனுடைய உடம்பிலே மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தருகிறது. அது மட்டும் இல்லைங்க, நீரிழிவு நோய், ரத்த அழுத்த நோய், இன்னும் செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சரியாகுது. அது மட்டும் இல்ல, உடம்புல ஆக்சிஜனுடைய அளவை அதிகப்படுத்துகிறது. மூளைக்கு மிக சிறப்பாக ரத்த ஓட்டத்தை செலுத்துகிறது. அதனால் ஆரோக்கியம் கிடைக்கிறது, நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கிறது. இன்னும் ஒரு படி மேல போய் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாள்ல இதை அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு அதை பார்த்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. எப்படிமா அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ, 6 மாத காலமாக இந்த 2 எழுத்து சொல் உச்சரிக்கப்பட்ட அந்த தண்ணீரை நோயாளிகளுக்கெல்லாம் கொடுத்தோம். அந்த நோயாளிகளுக்கெல்லாம் அந்த நோயினுடைய தன்மை குறைந்திருக்கிறது. வேற மருந்துகள் எடுக்காமலேயே இந்த தண்ணி, 2 எழுத்து சொல் உச்சரிக்கப்பட்ட தண்ணீரை குடித்ததால் அவர்களுடைய நோயினுடைய தன்மை குறைந்திருக்கிறது. இன்னும் ரொம்ப சோம்பலான, இன்னும் மன அழுத்தத்தோட டிப்ரெசிவா இருந்தவங்க, என்ன வாழ்க்கடா அப்படின்னு சோர்ந்து போயிருந்தவங்களுக்கு எல்லாம் புது உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது, ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. இந்த 14 வயது மாணவி அனோசராய் சௌத்ரி சொன்னதை உடனடியா ஏத்துக்கல இந்த அறிவியல் அறிஞர்கள், நடுவர்களாக வந்தவர்கள். அதுல கொல்கத்தாவில ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில ஒரு இயற்பியல் மற்றும் உடற்கூறியல் பேராசிரியர், துறை தலைவர் தேபாஷிஷ் பாத்யாயி அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் என்ன பண்ணாரு, இந்த சின்ன அந்த 9ஆம் வகுப்பு மாணவியினுடைய ஆய்வை மேலாய்வுக்கு எடுத்துக்கிட்டாரு. அவர் இதே மாதிரி அந்த 2 எழுத்து சொல் உச்சரிக்கப்பட்டு அந்த தண்ணீரை, அதற்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை நோயாளிகளுக்கெல்லாம் கொடுத்து மருத்துவ பரிசோதனையை அறிவியல் பூர்வமாக பண்ணாருங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்புல 2 நரம்பியல் கடத்திகள் மிக அற்புதமாக ஊக்குவிக்கப்பட்டு மிகச்சிறந்த ஹார்மோன்களை சுரந்தது அப்படிங்கறத கண்டுபிடிச்சார். அந்த 2 நரம்பியல் கடத்திகள் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. செரோட்டோனின் அண்ட் டோபமைன் அப்படின்னு சொல்ற 2 அந்த நரம்பியல் கடத்திகள் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் மனமகிழ்வோடையும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் அடையணுங்கிற அந்த தளராத மனத்தோட, முயற்சியோட கடுமையாக உழைக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செரோட்டோனின், டோபமைன் அப்படிங்கிற இந்த 2 நரம்பியல் கடத்திகள் தான். இந்த 2 நரம்பியல் கடத்திகளும் மிக அற்புதமாக ஊக்குவிக்கப்பட்டு மூளையில் இருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டு நல்ல ஆரோக்கியமான ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டதின் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார். அது மட்டும் இல்லைங்க, இதனை உலக அளவில் இவர் ஒரு கட்டுரையாக அறிவியல் போரத்தில் எழுதும் பொழுது
ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய இயற்பியல் மற்றும் உடற்கூறியல் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் எர்னாட்டோ மாசரோ அப்படிங்கிறவர் இந்த 2 எழுத்து சொல் உச்சரிக்கப்படும் பொழுது தண்ணீரில் அதிர்வலைகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாக நோய்கள் குணமாகின்றனவா அப்படிங்கிற ஒரு ஆய்வினை அவரும் தொடர்ந்து மேற்கொண்டார். இது மட்டும் இல்ல, என்ன மாதிரி சொற்களை உச்சரித்தால் அது தண்ணீருக்குள் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாக நமது ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் நாம் பெற முடியும் அப்படின்னு அவர் ஆய்வு பண்ணாருங்க. அந்த ஆய்வு பண்ணி ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார், மெசேஜஸ் ஃப்ரம் வாட்டர். அந்த 2 எழுத்து சொல் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க? மகிழ்ச்சி, ஆரோக்கியம், வெற்றி, அந்த எல்லாத்தையும் நமக்குள்ளேயே இருந்து கொடுக்கக்கூடிய நாம் உச்சரிக்க வேண்டிய 2 எழுத்து சொல் வேற எதுவும் இல்லைங்க, ஓம். ஓம்ங்கிறது தான் அந்த 2 எழுத்து சொல். நாளைக்கு சந்திக்கலாமா? வணக்கம்.